ஹலோ மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேப்டனுடைய சின்ன பையனான செந்தூர பாண்டியன் அவர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற படைத்தலைவன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம போஸ்டர்ஸ் ட்ரைலர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, அவர் ஒரு யானை வந்து வளர்க்குறாரு, மணியன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு யானை வந்து அவர் கூடயே இருந்து தம்பி மாதிரி வளர்க்குறாரு. அந்த யானை ஒரு சூழ்நிலையினால் அவர் கையை விட்டு போகக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து வந்துடுது. இது கவர்மெண்ட் சைடும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த யானையை அவர் மறுபடியும் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன். அந்த யானைக்கும் அவருக்கும் இடையில் இருக்க பாண்டு, வழியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி இவர் சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். பார்க்கும்போது சிம்பிளான ஒரு படம் தான். யானைக்கும் இதுக்கும் என்ன, யானை வச்சு இத்தனை படம் பார்த்துருக்கோம், கும்கி அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் வந்து இருக்குது. இது இல்லாமல் ஹாலிவுட்லேயே வந்து நிறைய படங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த பலி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோயிலுக்கு வந்து ஆடு மாடு அப்புறம் இதையும் சேர்த்து யானை அப்புறம் வந்து நரபலி அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு அவேர், இது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த படத்துக்குள்ளே ஒரு கருத்தாக வச்சு இந்த படத்தை ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்தே போயிடுறேன். ஏன்னா கேப்டனோட பையன் அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் போயிருப்போம் இல்லையா. அவரை நம்ம பயங்கரமாக ஆக்ஷனில் கண்ணு சிவக்கிறது கண்ணு துடிக்கிறது அந்த மாதிரி பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அந்த காலை வச்சு ஒரு கிக்கு, இவரை அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் போய் ஃபஸ்ட்டு படத்தில் உட்காந்தேன். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் ஒரு 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் வந்து இருக்குது, ஃபைட் சீன்ஸ் வந்து இருக்குது. அந்த எல்லா ஃபைட் சீன்ஸுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மசில்டப்டான ஹீரோஸ் வந்து நிறைய தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அவங்கள ஒரு சில பேர் வந்து ஓவர் மசில்டாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால், ரொம்ப ஆடாக வந்து தெரிவாங்க அந்த கதைக்கு. ஆனால் இவரோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஓவராகவும் போகலை, ரொம்ப கம்மியாகவும், ரொம்ப லீனாக இருந்துட்டு இவங்க எப்படி சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப தகாத மாதிரியும் இல்லை, பார்த்தா ஓகே அப்படின்னு நம்புகிற மாதிரி கரெக்டாக கணக்கச்சிதமாக வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸும் வந்து இருக்குது. எதுவுமே நம்ப முடியாத மாதிரி காட்சிகள் வந்து இல்லை. ஓகே இவர் பண்ணால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஆப்வியஸாக தனியால் நின்று அத்தனை பேர் அடிக்கிறாரு தான், இருந்தாலும் அப்படி பண்ணால் தானே படத்தோட ஹீரோ. அந்த மாதிரி இருக்கனால ஃபைட் காட்சிகள்லாம் உண்மையிலே ரசிக்கும்படி இருந்துச்சு. அதில் ஒரு ஃபைட்டில் பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு போட்டாங்க, கண் கலங்கிட்டேன். அந்தளவுக்கு பயங்கரமாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ்லாம் வந்து படத்தில் இருக்குது. விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். விஜயகாந்த் ஃபேன்ஸ் இல்லை, சினிமா ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிக்கிறேன். கடைசியில் என்ன சொல்கிறது, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி சொன்னேன் இல்லையா. என்னதான் இவர் அறிமுக ஹீரோவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே வந்துட்டு இவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ டைலாக்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அந்த யானையோட முக்கியத்துவம் அதுக்கான அந்த பேஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக இவர் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ண மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப்லாம். செகண்ட் ஆஃப் டக்குன்னு போயிடுது. ஃபஸ்ட் ஆஃப் அதனால கொஞ்சம் நமக்கு லாகியாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் கதையை செட் பண்ணுறாங்க, அந்த டைம் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கு நிறைய பேருக்கு லாகியாக ஃபீல் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு அது அவ்வளோ லாகியாக ஃபீல் ஆகலை. அப்போ தான் அந்த எமோஷன் வந்து நம்ம கன்வே ஆகும். கடைசி நேரத்தில் அந்த யானைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போதெல்லாம் நமக்கு பயமாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு இந்த சீன் வந்து தேவை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை பாகன் அப்படின்னா அந்த யானையை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இந்த படத்துக்காக அதை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை கலெக்ட் பண்ணதோ எல்லா விஷயமுமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஷாட் வந்து வரும், யானைகளை பற்றி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது உண்மையிலே சூப்பராக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. சிஜி அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய யானைகளோட காட்சி, நிறைய யானை வந்து ஓடி வர மாதிரி ஒரு சீன் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது சிஜி தான், இது விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க தான் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது. இருந்தாலும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் படம் இவ்வளோ டிலே ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பாலிஷ்டாக ஒரு சிஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நம்மளால் அவ்வளோ படத்தை விட்டு வெளியே போக முடியல. ஏன்னா சிஜி நமக்கு தனியாக தெரிஞ்சுது அப்படின்னா, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க இது பொம்மை மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா படத்தை விட்டு நம்மளால் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாமல் வெளியே வந்துடும். ஆனால் இந்த படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குது. அந்தளவுக்கு அந்த சிஜி வந்து புல் ஆஃப் பண்ணியிருக்கனால அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க அந்த சிஜி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சிஜி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே இந்த ரூமர்ஸில் இல்லை ட்ரெய்லர்ஸ்லாம் ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து ஏஐ வச்சு திரும்பி ரீக்ரியேட் பண்ணி இதில் ஒரு சீனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் இல்லை, நம்ம ரமணா இருக்கார் இல்லையா, ப்ரொஃபஸர் ரமணா. இந்த கேரக்டரை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு முக்கியமான பிளாட்டில் வந்து வச்சுருக்காங்க. அவர்னால தான் அடுத்து கதையே வந்து நகர்ந்து போகுது. ஆனால்
அவர் வர சீன்ஸ் எல்லாமே இவர் இங்கிட்டு உட்காந்துருக்காரு, அவர் அங்கிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நமக்கே வந்து அந்த எமோஷன் வந்து ஃபீல் ஆகுது. அப்பா பையன் அவங்க 2 பேரும் இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது உண்மையிலே அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரமணா மட்டும் இல்லாமல் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பார் இல்லையா, அவரும் வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது அழகாக ஒரு யூனிவர்ஸ்க்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டரை வச்சு ஓவர் டூ பண்ணாமல் அவங்கள காட்டிட்டு அதுக்கப்புறம் டக்குனே கதைக்குள்ளே போயிட்டாங்க. கதைக்கே அந்த கேரக்டர் முக்கியமாக இருந்துச்சு. நானும் கேமியோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பயங்கரமாக முக்கியமான ஒரு கேரக்டராக தான் அந்த கேரக்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் இவரோட மாமா கேரக்டரில் வந்து ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான படங்கள்லாம் என்ன இருக்கும், காமெடி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறத தாண்டி இதில் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பல முக்கியமான சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவங்கள வச்சும் நிறைய சீன்ஸ் வந்து இருக்குது. அவங்க ப்ளே பண்ணி படத்தை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி காட்சிகளும் வந்திருக்கு. ஸோ எல்லா கேரக்டருமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயின் மாதிரி இன்னொரு ஃபீமேல் லீடு வந்து வருவாங்க. அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஊர் ஜனங்கள் கடைசியில் வந்து அந்த கிராமத்தோட ஜனங்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரைட்டிங் வந்து எல்லா கேரக்டருக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெகட்டிவ் என்னவா எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் தான். இந்த பொட்டு வச்ச தங்க கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது ஒரு ஹைப்பு வந்து கொடுத்துச்சு அந்த ஃபைட்டுக்கு. அதை தாண்டி மற்ற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அந்த பிஜிஎம்மோட பயங்கர ஃப்ளாட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை அந்த பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகல, அந்த பாட்டு எலிவேட் பண்ண அளவுக்கு. ஸோ எனக்கு மியூசிக் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்படிங்கும்போது அங்கே மியூசிக் வந்து இன்னும் பயங்கரமாக என்ன சொல்கிறது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கலாம், இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த படம் வந்து பிஜிஎம்ஸ் அப்புறம் வந்து சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு மியூசிக் சைடு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. ஸோ இவ்வளோதாங்க இந்த படத்தோட மூவி ரிவ்யூ. கடைசியாக பார்க்கும்போது நமக்கு ஒரு கண் கலங்கின விஷயம், அப்புறம் உண்மையிலே இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து காட்டுறாங்க. டோட்டலாக இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு போய் உட்காந்துட்டு பக்காவாக என்ஜாய் பண்ணி விசில் அடித்து கைத்தட்டி மாசாக பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் இந்த படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனே வந்து தட்டிடுங்க. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.